உன் ஆசைக்கு குறுக்க நின்னதாலதான் பாம்பை விட்டு அந்த மாயாவதியையே கொல்ல பார்த்தேன். அத நீ மறந்துட்டியா? அவ நமக்கு சொந்தம். நீ கட்டிக்க போற ஜீவாவோட அம்மா. இவ்வளவு இருந்தோம் அவளுக்கு நான் ஸ்கெட்ச் போடல. இவெல்லாம் வெறும் ஜுஜுபி. அவளா சாகட்டும்னு பார்த்தேன். இப்போ நான் தான் அவளை சாகடிக்க போறேன். மாயாவதியை சாக விடாம கெடுத்தவ இவ. நமக்கு ரெட்ட வேலை வச்சவ இவ. இவளை நான் சும்மா விட்டுருவேனா? அவளா டிஸ்சார்ஜ் ஆகி போகலான்னு இருக்கிறவள நான் ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு அனுப்புறனா இல்லையான்னு பாரு. அது முடியுமா கிராணி? இந்த ராஜமாவால முடியாதது எதுவுமே இல்ல. அதுவும் என் தீபே ஆசைப்பட்டு அத நான் முடிக்கலனா அப்புறம் நான் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. செத்து பொழைச்சு மறுபடியும் சாக போற அவ. அவளோட விதிய நான் எழுதுறேன். இன்னைக்கு ராத்திரி அவளை ஹாஸ்பிட்டல்லையே தப்பான ஊசி அவளுக்கு போட வச்சு அவளை ஒரேடியா தீத்து கட்ட போறேன். பாத்து கிராணி, நம்ம மாட்டிக்காம பண்ணணும். ஜீவாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ செத்தத அவனுக்கே தெரியாம பண்ற. போதுமா? சரி, நீ போய் சாப்பிடு போ. சரி, ஓகே கிராணி. இந்த சாப்பாடு சாப்பிடு. சாப்பாடுல ஒண்ணு வேண்டாம். உன் ஃபைனான்சர் வர சொல்லு, அவர்கிட்ட பேசணும். பேசணுமா? என்ன பேசணும்? என்ன பேசணும்? பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. மொத்தமா எழுதி வாங்கலான்னு வந்திருக்கேன். புடி. அசலுக்கும் வட்டிக்கும் சேர்த்து உன் வீட்டை எழுதி கேட்டிருக்கேன். இதுல மரியாதையா ஒரு கையெழுத்து போட்டு கொடு. நான் உன்னை விட்டுடுறேன். எவ்வளவு ரூபா கடனுக்கு இவ்வளவு சொத்து கேட்குற? பணத்தை கொடுக்க முடியாதவன் இதெல்லாம் பேசக்கூடாது. இது ரொம்ப அநியாயம். இதை பார், எனக்கு வெளியில விட உனக்கு வேண்டிய பணத்தை நான் செட்டில் பண்றேன். இத்தனை நாள் வெளியில தானே இருந்த. அப்ப எல்லாம் செட்டில் பண்ண முடியாதவன் இப்ப வெளியில விட்டா செட்டில் பண்ணிடுவேன். கையெழுத்து போடியா. இதை பாரு, என் குடும்பத்துக்குள்ள ஒரே சொத்து இதுதான். இதையும் எழுதி கொடுத்தா என் குடும்பம் நடுத்தருவுல தான் நிற்கும். உன்னைய மாதிரி ஒவ்வொருத்தனையும் நான் வெளியில அனுப்புனேன்னு வச்சுக்க, என் குடும்பமும் நானும் நடுத்தருவுல தான் நிக்கணும். உன்கிட்ட நியாயமா கேட்டு பார்த்தேன், நீ கொடுக்குற மாதிரி தெரியல. அதனாலதான் இங்க உன்னை தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்பயாவது எவனாவது உன்னை தேடி வருவான்னு பார்த்தா ஒரு பயலையும் காணும். இவ்வளவுதான் உன் மதிப்புன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஆட்டோ ஏத்தி விடுறேன், வீடு போய் சேர்ந்துரு. நான் செத்தாலும் இதுல கையெழுத்து போட மாட்டேன். நான் உன்னை சாகடிச்சாலும் அடிப்பேனே தவிர இதுல கையெழுத்து வாங்காம விட மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, வெளியில போய் உன் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. மரியாதையா கையெழுத்து போட்டா மட்டும்தான் நீ உயிரோட போக முடியும். நான் எத்தனை தடவை ஒன்று வாங்கிட்டு எத்தனை தடவை கரெக்டா கொடுத்துருப்பேன். அந்த நன்றி கூட இல்லாம அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுறியா? நீலாம் நல்லா இருப்பியா? ஏண்டா, வாங்கின காசை கொடுக்க உனக்கு வக்கில்ல, நீலாம் எனக்கு சாபம் கொடுக்குறியா? என் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்க 3 பேரையும் வெட்டி போட்டுருவான்டா. வர சொல்றா அவனை, வர சொல்லு. வந்து அவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். ஏண்டா, கொடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு என்னை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு இப்ப பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லி பூச்சாண்டி கட்டுறியா? வர சொல்றா, வர சொல்றா அவனை. டேய், இவர சோறு தண்ணி கொடுக்காம கட்டி போடுங்கடா. சரிண்ணா, சாகட்டும். ஓகேண்ணா. டேய், என் பையன் என்ன பண்றான்னு பாரு. உங்களை விடுன்னு சொல்றல. டேய், என் பையன் வந்தாடா உங்களுக்கு என்னன்னு தெரியும். விடுடா. அம்மா தாயே, அவங்க 2 பேரையும் மன்னிச்சிடு. நீ பூங்குடியை காப்பாத்தி கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லவா, இல்ல என் புருஷனை மறைச்சு வச்சதுக்கு உன்கிட்ட நான் கோவப்படவா? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? உன்னை கொடுத்து உன்னை பறிக்கிற. உன்கிட்ட நான் எப்பவும் ஏதாவது கேட்டுட்டே இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றியா?
ஏன் இப்படி பண்ற சொல்லு. இது பாருமா, என் புருஷன் எங்க? அவர் எப்பவுமே இந்த மாதிரி சொல்லாம போனதே இல்ல. அவர் இப்படி போனது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் வீடு வந்து சேரல. எங்க இருக்காரோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எந்த காரணத்தை கொண்டு அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாது. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. சோதிக்கிறது உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அந்த சோதனையெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. போதும் தாயே, போதும். எனக்கு என் புருஷனை கொடுத்துடு. என் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பாவை கொடுத்துரு. நீயே துணைன்னு உன்கிட்ட சரணடைஞ்சதுக்காக என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிறியா? அம்மா, ஏம்மா அப்படி பண்ற? உனக்கு சமமானவ நான் இல்ல. ஏம்மா, ஏன் என்ன இப்படி தண்டிக்கிற? உனக்கு நான் எந்த எந்த கடனை நான் பாக்கி வச்சிருக்கேன்? வெச்ச கடன், வைக்காத கடன் எல்லாத்தையும் இன்னைக்கே அடைச்சிடுறேன். ஆனா என் புருஷனை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துடு. நான் போக மாட்டேன். நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவர் வந்துருவாருங்கிற தகவல் எனக்கு வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இது சத்தியம். அம்மா எங்க நீ? அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்காங்க. சரி அண்ணன் அவரு மேல இருக்காரு. இதோ. என்ன ஜீவா? சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி அண்ணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும்ண்ணே. எதை பத்தி? நம்ம அப்பாவை பற்றி தான். நம்ம அப்பாவுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு என் மனசு சொல்லுதுண்ணே. அவர் போய் 2 நாள் ஆச்சு. அவர் பற்றி இது வரைக்கும் எந்த தகவலுமே கிடைக்கல. போலீஸ்க்கு போலான்னு சொல்றியா? மதுவும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா. இல்லை, போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகணும். என்ன விஷயம்? அப்பாவை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். அப்பாவை பத்தி நீ எது கேட்குற? அவரை பத்தி என்னை விட உனக்கு தானே அதிகமாக தெரியும். இல்லை, நான் அவரோட பிஸ்னஸ் பற்றி, அவரோட வரவு செலவு பற்றி கேட்குறேன். அது எது கேட்குற? அதுக்கும் அப்பா காணாம போனதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? எனக்கு சம்மதம் இருக்குன்னு தான் தோணுது. குறிப்பாக இது அவரோட கடன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குன்னு தான் தோணுது. அது எனக்கு இப்போ அப்பா எங்கெங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்ற லிஸ்ட் வேணும். டேய், அவங்க தான் அப்பா எதாவது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியா? அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலும் சரி எதிரிங்க யாருமே கிடையாது. எதிரிங்களே இல்லாத ஒருத்தர் திடீர்னு காணாம போறாருன்னா கண்டிப்பா இது கடன்காரங்களுடைய வேலையா தான் இருக்கணும். அதனால உங்ககிட்ட அந்த லிஸ்ட் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அப்பாவோட கடன் எனக்கு எல்லாமே தெரியும். அவரு பெரிய கடன் எதுவுமே வாங்கல. அதனால இது கூட வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். இல்லைண்ணா, அப்பாவுக்கு ஏதோ ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருந்திருக்கு. அது நீங்க சின்ன கடன்காரன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் பெருசா கடன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. வரவு செலவு மாதிரி கடனுக்கு என்கிட்ட கணக்கு இருக்கு. ஐயோ அண்ணா, உங்களுக்கு தெரியாம அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன் பிரச்சனையால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதனால தான் என்ன தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னார். என்ன ஜீவா சொல்ற? ஆமாண்ணே, அப்பா சொன்னதுனால தான் நான் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். இல்லைனா நான் பூங்குடியை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன பைத்தியமா? அந்த கடனால தான் அப்பா சூசைட் பண்ணிக்கிற முடிவில் இருந்தார். நான் மட்டும் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அதை தான் அவர் பண்ணியிருப்பார். என்னால நம்பவே முடியலடா. அதை நான் நேரில் பார்த்தவன். நான் சொல்றது நம்பு. அவர் சாக முடிவெடுக்க காரணமாக இருந்தவன் தான் இன்னைக்கு அவர் காணாம போறதுக்கும் காரணமா இருந்திருக்கணும். சரி வா, உனக்கு அந்த லிஸ்ட்டை தரேன். ஏண்டா அவங்கிட்ட பணத்தையும் வாங்க முடியல, வீட்டையும் எழுதி வாங்க முடியல. பேசாம அவனை போட்டு தள்ளிருங்கடா.
கொண்டுட்டா எதுவுமே கிடைக்காத. அப்ப கொடுத்த பணம் வேஸ்ட் தானே? டேய், அவனை வச்சிருக்க எனக்கு தாண்டா வேஸ்ட். என்னண்ணா இப்படி பேசுறீங்க? அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டா அவங்க பாத்துக்க போறாங்க. நம்ம வட்டி இல்லைனாலும் அட்லீஸ்ட் மினிமம் வட்டியாவது கிடைக்கும்ல. விஷயம் தெரியாம பேசாதடா. அவனுக்கு பணம் கொடுத்ததுக்கு உண்டான எந்த அத்தாச்சும் என்கிட்ட இல்ல. அவன் யோகிய மாதிரி நடிச்சு என்னை நம்ப வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கையில வாங்கிட்டு போயிட்டான். அது எப்படின்னா ஒரு பேப்பரோட சைன் பண்ணாம நான் பணத்தை கொடுத்துருக்கீங்க? அப்படிலாம் வாங்கியிருந்தா நான் ஏன் பயப்பட போறேன்? ரெகுலரா வாங்கிட்டு போறவன் நம்பிக்கைன்ற பேர்ல கொடுத்து தொலைச்சிட்டேன். ஐயோ, அதனால தான்டா அவனை தூக்கி கொண்டாந்து அடைச்சு வச்சிருக்கேன். டாக்குமெண்ட் இருந்தா தான் நான் பாத்துக்குவேன். டாக்குமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே அவன் தான். இப்ப அவன் கையெழுத்து போடல, என் பணம் அவ்வளவுதான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை அவன் பிள்ளைங்க எதுவும் அவனை தேடி வந்துட்டா இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாயிரும். அதனாலதான் இவனை காதும் காதும் வச்ச மாதிரி போட்டு தள்ளலான்னு இருக்கேன். எனக்கு அவன் மேல கோவமா வருது. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாண்ணே, அவசரப்பட வேணாமே. வர இத பாரு ஸ்ரீராம், வீணா அடிபட்டு சாகாத. உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன் கடனை உன்னால அடைக்கவே முடியாது. எதுக்காக வட்டிக்கு மேல வட்டின்னு போய்கிட்டே இருக்கணும்? பேசாம நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு உயிரோட போற வழிய பாரு. சும்மா அடம் பிடிச்சு உனக்கும் பிரயோஜனம் இல்லாம எனக்கும் பிரயோஜனம் இல்லாம நீ செத்துதான் போவ. நான் சாகறதுக்கு தயாராயிட்டான்டா. பாத்தீங்களாடா எவ்வளவு துமுறா பேசுறான்னு? ஆமாண்ணே. கிட்ட பேசிட்டுலாம் இருக்க வேணாம், போட்டு தள்ளுங்கடா. வர்றது வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னண்ணா சொல்றீங்க? போட்டு தள்ளிருங்கடா. சரிண்ணா. டேய் டேய், சொன்ன கேளு, விடுங்கடா. டேய், என்ன விட்டுங்கடா. அம்மா தாயே, நீதான் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தணும். நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம மீட்டு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. வினைய முன்னாடி செஞ்சுட்டு துணைய பின்னாடி தேடிக்கிட்ட. வினைய அறுத்த பிறகு துணை தானா வரும். அம்மா, உங்களால முடியலன்னா வச்சுட்டு ஆத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுருமா. முடிஞ்சாலும் முடியலனாலும் இதை நான் வைக்க மாட்டேன். முட்டாளுங்க, இவனுங்களுக்கு நம்ம அவசரமே தெரிய மாட்டேங்குதே. என்னாச்சு கிராணி? போன் எங்கேஜாவே இருக்குமா?
செகண்ட் லைன்ல நான் ஃபோன் பண்றத பார்த்தும் கட் பண்ணிட்டு என் காலை எடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை தெரியலையோ என்னமோ. சரி, இப்ப நம்ம என்னதான் பண்றது கிராணி? நீ கவலைப்படாத. அவன் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி பூங்கொடிக்கு முடிவு கட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. ம்? சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நாம சீக்கிரம் கிளம்பலாம். டேய், எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க? அந்த லைன்ல என் பொண்டாட்டி பேசிட்டு இருந்தா, அந்த லைனை கட் பண்ணிட்டு என்னால வர முடியல மேடம். ஊருக்கு தாதாவா இருந்தாலும் உன் வீட்ல சோதாவா? கடவுள் கூட பயப்படாம இருக்கலாம், கட்டினவளுக்கு பயப்படாம இருக்க முடியுமா? சரி சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ எங்க இருக்க? வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறேன். எங்க வரணும்னு சொல்லுங்க, வந்துடுறேன். நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். அந்த இடத்துக்கு 2 பேரை கூட்டிட்டு வந்துரு. அடியா உதையா, கை எடுக்கணுமா இல்ல தலை எடுக்கணுமா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுத்து வந்துடுறேன். இல்ல இல்ல, கத்தி கப்படா எதுவுமே வேண்டாம். நீங்க மட்டும் வந்தா போதும். ஒருத்தியோட மூச்சை நிறுத்தணும். அதுக்கு கை மட்டும் போதுமே. அதனாலதான் வெறும் கையோட வான்னு சொல்றேன். சரி, நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேடம். போனை வை. ராஜம்மா, அவரை கொஞ்சம் கீழே கூட்டிட்டு வா. ஆமா, நான் இருக்கிற அவசரம் தெரியாம இவ வேற. ச்சே. என்னங்க என்னங்க என்னாச்சு? தூக்குப்பா. வா ராஜம்மா, பாத்துட்டு நிக்கிறேன். பாத்துப்பா பாத்து. அப்பா எங்க ராஜம்மா? பாத்து கூட்டிட்டு வர மாட்டேன். நான் தள்ளல. நான் என்ன பண்ணேன்? அவராதான் விழுந்தாரு. ஐயோ, வாயில ரத்தம் வருதுடா. எனக்கு பயமா இருக்கு ரவி. பதறாதம்மா, ஒண்ணும் பெருசா அடிபட்டு இருக்காது. முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வா வா. ராணி, என்னாச்சு? அது வீல் சேர்ல இருந்து விழுந்துட்டாரு. ஐயோ, அடி எதுவும் பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லைட்டா வாயில இருந்து ரத்தம் வருது, அவ்வளவுதான். ஐயோ ஐயோ கிராணி, அப்ப என் கல்யாணம்? யாருக்கு என்ன ஆனாலும் உன் கல்யாணம் நடக்கும். சரி வா, நம்ம பூங்குடி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். வா வா. உங்கள் அப்பாவோட 2-3 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் மாதிரி ஒரு ஜென்யூனான பர்சனை பார்த்ததே இல்லை. பொழுது விடிதோ இல்லையோ, பணத்தை சொன்ன தேதியில் அசலும் வட்டியுமா கொடுத்துருவார். ஆமாம் சார். சார், அசலோட வட்டியை சேர்த்து எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செட்டில் பண்ணிவிடுவோம். இப்போ தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வேற கஷ்டம்னு சொல்கிறீங்க. உங்களால் எப்போ முடியுமோ அப்போ கொடுத்தா போதும். இல்லை சார், எங்கள் கஷ்டத்தை விடுங்க சார். கடன் கடன் தானே. நீங்கள் கொஞ்சம் அக்கௌண்ட்டை பார்த்து எவ்வளோ கடன் சொன்னீங்கன்னா நான் அது வந்து செட்டில் பண்ணிடுறேன். சரி, அப்போ உங்கள் இஷ்டம். நான் கணக்கை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. என்னவா? அடுத்த நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போல் தேவா சாப். சேட்டு, நான் தேவா பேசுகிறேன். அப்பா உங்ககிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு? அது வட்டியும் சேர்த்து எவ்வளோன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா ஒரு 2-3 நாளில் செட்டில் பண்ணிடுறோம். நான் வட்டி கேட்க ஆள் அனுப்புறேன்னு கோச்சிக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். அதான் செட்டில் பண்ணிடலான்னு நானே ஃபோன் பண்ணேன். இல்லை, பையன் ஏதாவது தப்பாக பேசுனா என்ன மன்னிச்சிருங்கோ.
இல்லை சேட்டு, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு பேமெண்ட் வந்திருக்கு, அதான் செட்டில் பண்ணிடலான்னு பார்த்தேன். உங்களுக்கு கோவம் இல்லைன்னா நீங்கள் கொடுக்குறதே கொடுங்க. என் மேலே கோவம் இருந்தால் அசலே வேணாம் சாப் எனக்கு. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அக்கௌண்ட்ஸை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் யாராவது அனுப்பி வைங்க, நான் கொடுத்து அனுப்புகிறேன். சரி, ஓகே. லிஸ்ட்டில் இருக்கிற யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்பாவோட மொத்த கடன்காரங்களும் இவங்க தான். சரி, இவங்களை தாண்டி அப்பா வேற யார்கிட்ட கடன் வாங்கல. ஆனா யாரோ ஒருத்தர் இருக்காரு, அந்த ஒருத்தர் மட்டும் நம்ம லிஸ்ட்ல இல்லை.